2001 நான் பள்ளி சிறுவனாக 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது பள்ளிக்கு சென்று வந்தவுடன் அதே சீருடையை கூட மாற்றாமல் போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து என்று சொல்லி எங்கள் வீதிகளில் எல்லாம் எங்கள் ஊரில் வாக்கு சேகரித்த அந்த சிறுவன் அன்றைக்கு வேட்பாளராக எங்கள் அன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து ஒன்றிய குழுவினுடைய உறுப்பினராக தற்பொழுது ஒன்றிய குழுவினுடைய துணை பெருந்தலைவராக இருக்கிற மாமா ஆர்எஸ் மாரிமுத்து அவர்களே, இந்த நேரத்தில் நான் நன்றியோடு மகிழ்வை தெரிவித்துக் கொள்ள நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னமும் இந்த கூட்டத்தை நடத்துகிற மாமா அவர்களுக்கு சில விடயங்களை ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். சரியாக 2014-11 வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய அப்பா உடல்நலக் குறைவால் புதுக்கோட்டையில பீவல் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில இருந்த பொழுது சுயநிலையை இழந்த நிலையில் இருந்தார். அன்றைக்கு மருத்துவர்கள் சொன்னார்கள், என்னை, என்னுடைய அம்மாவை, என் தங்கைகளை அழைத்து நீங்கள் எல்லாம் சென்று அவரிடத்திலே பேசுங்கள் என்று சொன்னார். அப்படி பேசினோம், எந்த அசைவும் இல்லை. 2 தினங்கள் 3 தினங்களுக்கு பிறகு அவருடைய அந்த உடலில் சிறு மாற்றங்கள் தெரிந்தது. கண்களில் நீர் கசிந்தது. எதையோ பேசுவதற்காக முயற்சி செய்தார். இப்படியெல்லாம் ஒரு சில தினங்களுக்கு பிறகு அவர் கண்விழித்து பேச துவங்கிய பொழுது அவர் கேட்டார், எனக்கு நோய்வாய்ப்பட்டது மாரிமுத்து மாமாவுக்கு தெரியுமா என்று கேட்டார். அப்படி சுய நினைவே இல்லாத போதும் ஒரு இயக்கத்தில் ஒரு தலைவனை, நம்மை வழிநடத்துகிற ஒரு இயக்கத்தினுடைய வழிகாட்டியை தேர்ந்தெடுத்ததில் சுயநினைவு இல்லாத போதும் மனம் தளராமல் அவரையே நினைத்து கொண்டிருந்தவர்களுடைய பிள்ளை நான் என்பதில் சொல்லிக்கொள்ள மெத்த மகிழ்வோடு கடமைப்பட்டிருக்கிறேன். இதை பெருமைக்காக சொல்லல, வாழையடி வாழையாக இந்த இயக்கம் காக்க வந்த ஒரு கூட்டம் என ஒன்றிய கழகத்தை, ஒட்டுமொத்த ஒன்றிய கழகத்தை நிர்வகித்த தாத்தா பசுமலைப்பட்டி காந்திநாதன் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. முதல் கூட்டத்தில் நான் பேசி முடித்தவுடன் என்னுடைய உச்சி முகர்ந்து என்னை பாராட்டிய தாத்தா தக்கிரிப்பட்டியார் இன்றைக்கு இல்லை. ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளராகவும் மாவட்ட பிரதிநிதியாகவும் இருந்த தாத்தா ராப்புசல் மாரியப்பன் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் ஒரு அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற ஒரு ஆர்ப்பாட்டம் கடந்த வாரத்தில் நடைபெற்றது, இந்தி திணிப்பை எதிர்த்து. அந்த ஆர்ப்பாட்டத்திலே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லபாண்டியன் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது, எஸ்பிஆர் ராஜாவினுடைய பிள்ளை ஸ்டாலின் இருக்கிறார், சொக்கலிங்கத்தின் பிள்ளை தமிழினியன் இருக்கிறார், செந்திலின் பிள்ளை கணேஷ் இருக்கிறார். நாங்கள் வாழையடி வாழையாக இயக்கத்திற்காக உழைப்பதற்கு தயாராக எங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். இந்த இயக்கம் கொள்கைகளின் வாயிலாகவும் கொள்கைகளோடு நிற்கிற தலைவர்களின் வாயிலாகவும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இன்னும் வீரியத்தோடு செயல்பட தயாராக இருக்கிறது என்று சொன்னதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, இன்றைக்கு இவர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னாலும் உள்ளபடியே இயக்கத்தையும் கொள்கைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை, இயக்கத்தின் உணர்வை எங்கும் எப்போதும் உரைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த பழங்கதைகள் பேசுவதென்பது கருப்பு சிவப்பு கரைபட்டவனுக்கு அவனுடைய தழும்புகளை தடவி பார்த்துக் கொள்ளுகிற தருணம். நினைத்து சிரிக்கவும், சொல்லி அழுகவும், ஏங்கி தவிக்கவும் சில வரலாறுகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த வரலாறு திமுக காரனுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதை உறுதியோடு என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த கருப்பும் சிவப்பும் என்பது எங்களுக்கெல்லாம் வண்ணமாக தெரியவில்லை, அது உணர்வு. அந்த உணர்வை எதோடும் ஒப்பிட முடியாது. அப்படி எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த ஒன்றிய செயலாளருக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து, இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைவருடைய பிறந்த நாள். நீங்க யோசிக்கணும், அந்த காலத்துல தேசாந்திரம் ஒண்ணு இருந்தது. அது என்ன தேசாந்திரம்னா, ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளைக்கு, இளவரசனுக்கு ராஜாவா முடிசூட்டணும் அப்படின்னா ஒரு நண்பரை கூட அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் வழி செலவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த ராஜா அனுப்பி வச்சிருவார். அதாவது இளவரசனுடைய வேடத்தை எல்லாம் மாத்திட்டு சாதாரண மனிதரை போல அந்த நாட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருவார். அந்த இளவரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க போய் மக்களோட வாழ்ந்து அவர்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சு அந்த நாட்டினுடைய சூழல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேசாந்திரம் முடிச்சு வந்த பிறகு அவருக்கு, அந்த இளவரசனுக்கு மன்னனாக அந்த மகுடத்தை சூட்டுவார்கள். அது தேசாந்திரம். அப்படி தலைவர் கலைஞர் அவர்கள், தலைவர் தளபதியார் அவர்களுக்கு தலைவர் கலைஞருடைய பிள்ளை என்பதால் மட்டும் இந்த பொறுப்பை, இந்த பதவியை தந்துவிடவில்லை. ஏன்னா இயக்கத்தில் 1968 அரசியல் பிரவேசம் கண்டவர் தலைவர் தளபதியார் அவர்கள்.
அவர் ஆட்சியில எடுத்த உடனே முதலமைச்சராக வந்துவிடவில்லை. முதலாவதா கோபாலபுரத்திலே ஒரு இளைஞர் மன்றத்தினுடைய நிர்வாகியாக தன்னுடைய பொறுப்பை துவங்கி, அதற்கு பிறகு இளைஞரணியை நிர்வகித்து, அதுல மாவட்ட பிரதிநிதியாகி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர், தேர்தலில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினராகி, அதற்கு பிறகு ஓராண்டு காலம் மிசாவிலே சிறைவாசம் அனுபவித்து, மிசால ஜெயிலுக்கு போறப்ப என்ன நடந்தது அப்படின்னா, எங்க ஜெயிலுக்கு போனாலும் எப்ப வருவோம் எப்ப விடுதலைன்னு எல்லா குற்றவாளிகளுக்கும் தெரியும். மிசாவுல இங்க என்னுடைய மாமா அரு வீரமணி அவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த நேரத்தில் நான் பேசுவதில் பெருமைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், மிசாவை பற்றி பேசுவதற்கு தகுதியுள்ளவர்கள் நிறைந்திருக்கிற இந்த மேடையில் நான் உரையாற்றுவதிலே உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், கர்வப்படுகிறேன். எப்ப திரும்பி வருவோம் அப்படின்னே தெரியாம சிறைக்கு சென்றவர்கள் தான் மிசாவாசிகள். அப்படி மிசாவிலே கொடுமைகளை அனுபவித்து, அதற்கு பிறகு அவர் வெளியிலே வந்த பிறகு இளைஞரணியினுடைய அமைப்பு செயலாளர், இளைஞரணி செயலாளர், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினருக்கு பிறகு சென்னை மாநகராட்சியினுடைய மேயர், தொடர்ந்து உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர், இப்படியெல்லாம் படிப்படியா சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர், அடுத்தது துணை முதலமைச்சர், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இயக்கத்தில் எப்படி வந்தார்னு பாத்தீங்கன்னா, இளைஞரணி செயலாளர் வந்து கழக துணை பொதுச் செயலாளர், அதற்கு பிறகு கழகத்தினுடைய பொருளாளர், அதற்கு பிறகு செயல் தலைவர், தலைவர், இப்படி எல்லா வகையிலும் அடிப்படையில் படிப்படியாய் வளர்ந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டை காக்கிற ஒரு மகத்தான தலைவர் தான் தலைவர் தளபதி. அவருக்கு 72வது பிறந்த நாள். அந்த தலைவர் தளபதி அவர்களுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மகிழ்வான நேரத்தில், இந்த இடம் இருக்கு இல்லையா, ரொம்ப புனிதமான இடமா நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டா, 1965, அங்கிட்டு ஒரு 35 வருஷம், இங்கிட்டு வந்து 25 வருஷம், கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடியான வரலாறை நான் சொல்கிறேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற நார்த்தாமலையில இன்னும் அவருடைய வீடு இருக்கிறது, விராலிமலை சண்முகம். அந்த விராலிமலை சண்முகம், அந்த நார்த்தாமலையிலே ராமையா சவுந்தரம் அம்மாள் அப்படின்னு ஒரு தம்பதி இருக்காங்க. அவங்க அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, விராலிமலைக்கு போறாங்க. அங்க மளிகை கடையில வேலை பார்த்து ஒரு சாதாரண சிறுவனாக உழைத்துக் கொண்டிருந்த அந்த விராலிமலை சண்முகம் இந்த இந்தி திணிப்பை, பக்தவத்சலத்தினுடைய ஆட்சி ஒட்டுமொத்த இந்தியாவில் அலுவல் மொழியாக 1963 சட்டம் இயற்றிய பொழுது, 1965 நஞ்சுண்டு இறந்து போன விராலிமலை சண்முகத்தினுடைய அரசியல் வாரிசு நாங்கள். அதே போல அறந்தாங்கில மேலசுனைக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்திலிருந்து வயிற்று பிழைப்புக்காக நம்முடைய கீரனூருக்கு வந்த கீரனூர் முத்து அங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கிறார். அப்படி வேலை பார்த்தவர் இந்தி திணிப்புக்கு எதிராக அதே 1965ஆம் ஆண்டு தன்னுடைய இன்னுயிரை அன்றைய முதலமைச்சர், அதற்கு பிறகான தலைவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவிற்கு ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு, இது 65 நடக்கிறது. நம்முடைய இயக்கம் ஆட்சிக்கு வருகிற போது 1967 அந்த அன்றைக்கு இருந்த திமுக தலைவரான பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அன்றைக்கு அவர் மடிந்து போகிறார். இதை ஏன் சொல்றேன்னா, இந்தியை திணிக்கலாம் என்ற போது தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த மண்ணில் இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தலைவர் தளபதியார் அவர்களை கொண்டாடுவதற்கு ஒரு 3 விடயம். என்னன்னா, நிறைய பேர் கேட்கலாம், இங்க நிறைய பேர் உங்க எல்லாத்தையுமே கேட்கலாம், இந்தி கத்துக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட வேற கட்சிக்காரரு இல்ல இதை புரியாத மக்கள், இந்தி 3வது மொழி தானே, நம்ம பிள்ளைங்க கத்துக்கிட்டா என்ன தப்புன்னு கேட்கலாம். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கை இருமொழி கொள்கை. நம்முடைய பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்த கொள்கை இருமொழி கொள்கை. தமிழ் மொழிங்கிறது எதுக்கு? நாம ஒருத்தட்ட தொடர்பு கொள்வதற்கான, கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு ஊடம். அப்ப அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய தமிழ் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள பேசிக்கிறதுக்காக, தமிழ்நாட்டில் பேசிக்கொள்வதற்கு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நாம வெளியில போனோம்னா, இந்தியாவுக்குள்ளேயோ அயல் நாடுகளுக்கோ போனோம்னா நமக்கு ஆங்கிலம் இருக்கிறது. அப்ப தேவையில்லாத இந்தி எதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அண்ணா சொன்னார். என்ன சொன்னாரு? அத்தை மகள் தமிழ் இருக்க, அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசை நாயகி ஆங்கிலம் இருக்க, ஊர் தேவி ஏன் இந்தி என்று கேட்டார். அப்ப 3வது மொழியை புகுத்தி இன்னைக்கு கல்வியில, வேலை வாய்ப்புல, மருத்துவத்துல, சுகாதாரத்துல எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி நம்பர் 1 முதலமைச்சர். அப்படியான தலைவர் இன்னைக்கு என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நம்ம பிள்ளைங்க மருத்துவம் படிக்க கூடாதுங்கிறதுக்காக நீட்டுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, தாலாட்டு முதற்கொண்டு வடர்புலத்தில இந்தியில கேட்கக்கூடிய குழந்தைகள்
இந்தியில அந்த அங்க உள்ள இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க தாலாட்டு முதற்கொண்டு இந்தியில தான் கேட்கறாங்க. அந்த குழந்தைகளோடு நாளைக்கு இந்தியை கத்துக்கிட்டு நம்முடைய வளங்களை நம்முடைய இடங்களை சுரண்டுவதற்காக கொண்டு வரப்படுவதுதான் இந்த மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை. இதற்கு முன்னாடி இந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் நீங்க இந்தியை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு நிதி தருவேன்னு யாரும் சொல்லல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவினுடைய மோடி அரசாங்கம் நான் நிதி தர மாட்டேன்னு சொல்றான். நம்மை விட வரியை அதிகமாக கொடுக்கிற மாநிலம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்மோட வரி பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் கொடுக்கிற இந்த மோடி நமக்கு ஒரு பைசாவையும் கொடுக்கல. இங்க வந்து திருக்குறளை சொல்லி வீரவசனம் பேசுகிற மோடி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இங்க வந்து திருக்குறளை தப்பு தப்பா பேசி செல்கிற அந்த மோடி திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க தயாரா இருக்காரா? இன்னைக்கு நம்முடைய தமிழிசை அக்கா கேட்கிறாங்க, இந்திய கத்துக்கங்கன்னு நான் மும்மொழியில கையெழுத்து வாங்குறதுக்காக நடமாடுறேன்னு சொல்றாங்க. அதுக்காக முயற்சி செய்யறாங்க. இன்றைக்கு தமிழிசை மருத்துவராக இருக்கிறார். எந்த இந்திய படிச்சு தமிழிசை மருத்துவரானார்? இதை யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு போதுமான அளவிற்கான நம்மளுடைய இடத்தை புடுங்கலாம்னு நினைக்கிறாங்க, நம்முடைய இடத்தை அபகரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்திங்கிற ஒரு மூணாவது மொழியை செலுத்துவான். நாளைக்கு தேர்வுகள் எல்லாமே இந்தியில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்தி படிச்சாதான் வேலைன்னு சொல்லுவான். இந்தி படிச்சாதான் மருத்துவம் படிக்க முடியும்னு சொல்லுவான். எல்லாத்திலையும் நம்மளுடைய இடத்தை அந்த வடபுலத்திலிருந்து வருகிற அந்த வட இந்தியர்களை உள்ளே செலுத்துவதற்கான ஆதிக்கத்தை இந்த தமிழ்நாடு எதிர்க்கிறது, திமுக எதிர்க்கிறது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் கனரா பேங்குக்கோ ஸ்டேட் பேங்குக்கோ போனீங்கன்னா மேனேஜர் ஹிந்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்கான். பான்பராக் வாயன்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நிரம்பி இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட நம்ம பானிபுரி சாப்பிடுவதற்கு கூட யோசிக்க வேண்டிய இந்த சூழல்ல அவனுடைய மொழியை நாம கத்துக்கணுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறாங்க, அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாங்க. இங்க இருந்து வேலைக்கு செல்பவர்கள் தமிழை நீங்க கத்துக்கங்கன்னு சொன்னா அங்க உள்ளவன் கேட்பானா? எனக்கு தேவைன்னா நான் போய் அங்க இங்கிலீஷ் கத்துக்க போறேன், எனக்கு தேவைன்னா இங்க இருந்து நான் அங்க போய் ஹிந்தி கத்துக்க போறேன். ஆனா நீ கொடுத்து இந்த படின்னு சொல்றதுக்கு நான் எப்படி ஒத்துக்க முடியும்? இதைத்தான் தலைவர் தளபதி சொன்னார். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இந்தி எழுத்து அழிக்கிறீங்களே, அந்த இந்தி எழுத்துக்களை அழிக்கிறீங்களே, வட இந்தியால இருந்து இங்க வர்றவங்க எப்படி அந்த ஊரோட பேரை தெரிஞ்சுக்குவாங்கன்னு புரியுதுங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தி எழுத்துக்களுடைய பேரை திமுக காரங்க அழிக்கிறாங்க. இப்படி நீங்க அழிச்சிட்டீங்கன்னா வட இந்தியால இருந்து வர்றவன் இந்த ஊரோட பேரை எப்படி தெரிஞ்சுக்குவான்னு பிஜேபி காரன் தலைவர்கிட்ட கேட்கிறான். தலைவர் சொல்றாரு, எங்களுடைய தமிழர்கள் அந்த வட இந்தியாவுக்கு செல்கிற பொழுது அந்த ஊருடைய பெயரை எப்படி தெரிந்து கொண்டார்களோ அப்படியே இப்போதும் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது அற்புதமான பதில் இல்லையா? இன்னொன்னு கேக்குறாங்க, இந்தி எழுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல அழிக்கிறீங்கல்ல, அப்ப ரூபாய் நோட்ல உள்ள இந்தி எழுத்தெல்லாம் நீங்க அழிச்சிருவீங்களான்னு கேக்குறாங்க. தலைவர் பக்குவமாக பதில் சொல்கிறார், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற இந்தி திணிப்பு. ஆனா ரூபாய் நோட்டுகள்ல இருக்கக்கூடிய இந்தி என்பது மொழி சமத்துவம். கழக இலக்கியனுடைய துணைத் தலைவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் வாழும் பாரதிதாசன் ஐயா கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அப்ப ரூபாய் நோட்டுகள்ல இருக்கிற அந்த இந்தியை நீங்க அழித்து விடுவீர்களா என்ற கேள்வியை சாதுரியமாக கேட்கிறார்கள். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற இந்தி எழுத்துக்களை அழிப்பது இந்தி திணிப்பு. ரூபாய் நோட்டுகள்ல இருக்கிற இந்தி என்பது மொழி சமத்துவம். ஏன்னு கேட்டா அங்க இந்தி மட்டுமல்ல, இந்தியோடு சேர்த்து 15 மொழிகள் இருக்கிறது, அதுல இந்தியும் இருக்கிறது. இப்படி நீங்க யோசிக்கணும். ஒன்று இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போறவங்களா அம்மா கையை தூக்கணுமா? 100 நாள் வேலைக்கு இத்தனை வாழ்வாதாரத்தை கொடுத்தவர் தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞர் தான் அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசாங்கத்திடம் பேசி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். யாருக்கெல்லாம சம்பளம் ஏறல கையை தூக்கணுமா? எல்லாருக்கும் ஏறல. இதுக்கு காரணம் யாரு தெரியுமா? மோடி, பிஜேபி. இன்றைக்கு 3 மொழியை கத்துக்கங்கன்னு சொல்றவன் தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் சம்பளம் ஏத்தாம இருக்கான். ஏன் சம்பளம் ஏத்தல தெரியுமா? நமக்கு நிதி கொடுக்கலமா. ஆனா இந்த நிதிநிலை நெருக்கடியிலையும் 1000 ரூபாய் பணத்தை மாதம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள். அந்த உத்தம தலைவரை நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். சம்பளம் உழைச்சதுக்கு சம்பளம் கொடுக்காத இந்த பிஜேபி உத்தமர் வேடம் போட்டுக்கிட்டு வந்தா மாதம் உரிமை தொகை கொடுக்கிற தலைவனுக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் எல்லாம் வீதிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்ப நீங்க திமுகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உதயசூரியனுக்கும் நீங்கள் எப்போதும் ஆதரவாக நிற்க வேண்டும். தாய்மார்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. இன்னும் நிறைய விடயங்களை நாம சொல்லலாம். ஒரே ஒரு கதையை சொல்லி நான் இங்கிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன்.
நம்முடைய கவிச்சுடர் ஐயா அவர்களுடைய முரசொலியில் ஒரு கவிதையை பார்த்தேன். இதுவரை தமிழ் இலக்கியத்தில் எவரும் படைத்திடாத வகையில் எதுகையும் மோனையும் நிறைந்து 72 அடிகளை சுமந்து நிற்கிற தலைவர் தளபதியார் அவர்களுக்கான வாழ்த்து பாடல். இப்படியான ஒரு பாடலை தமிழ் இலக்கியத்தில் ஒருவரால் படைத்து விட முடியுமா என்று நானெல்லாம் மெய்சில் இருக்கிற வகையில் எங்களுடைய முன்னத்தியர் அதனை படைத்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது உள்ளபடியே அகமகுகிறேன். பெருமரியாதைக்குரியவர்களே, நான் புதுக்கோட்டையிலிருந்து எந்த ஊருக்கு கூட்டத்திற்கு சென்றாலும் அங்கே கேட்கிற பொழுது முதலில் கேட்பார்கள் கவிச்சுடர் எப்படி இருக்கிறார் என்று. அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க வளம் வருகிற எங்களின் பெருமையாக திகழ்கிற ஐயா அவர்களை வைத்துக் கொண்டு கம்பீரத்தோடு நான் சொல்வேன், திமுக காரன் என்றைக்கும் மக்களுக்கும் இயக்கத்திற்கும் உண்மையாக உழைப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறான். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு துரோகம் விளைவிப்பவர்கள் எவராக இருந்தாலும் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராகவே இருப்பான். உள்ளபடியே பெரும் மரியாதைக்குரியவர்களே, ஒரு சின்ன கதையை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கோவில்ல ஒரு புறா ஒன்று இருந்ததா. கோவில்னாவே புறா இருக்கும் இல்லையா? அப்ப கோவில்ல ஒரு புறா இருந்ததா. அந்த புறாவுக்கு ஒரு குட்டி புறா இருந்ததா. அந்த குட்டி புறா, இது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம். அந்த குட்டி புறா அந்த தாய் புறாவிடத்திலே கேட்டதா, அம்மா நாம இன்னைக்கு கோவில்ல இருக்கோம், இங்க வர்றவங்க எல்லாம் இந்துக்கள்னு சொல்றாங்க. நேத்து நாம சர்ச்சுக்கு போயிருந்தோம், அங்க வந்தவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்னு சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க. நாளைக்கு நாம பள்ளிவாசலுக்கு போவோம், அங்கே வருபவர்களை இஸ்லாமியர்கள்னு சொல்றாங்க. ஏமா மனிதர்களுக்குள்ள இத்தனை பாகுபாடு அப்படின்னு அந்த குஞ்சு புறா தாய் புறாட்ட கேட்டதா. அந்த தாய் புறா சொன்னதான், அம்மா மனிதர்களுக்குள்ள இத்தனை பாகுபாடுகள் இருப்பதால் தான் அவர்கள் கோபுரத்திற்கு கீழே இருக்கிறார்கள். எந்த பாகுபாடும் இல்லாததால் தான் நான் கோபுரத்திற்கு மேலே இருக்கிறோம் என்று சொன்னதாம். அப்படி மனிதர்களுக்குள்ளே தமிழ்நாட்டில் எந்த பிரிவினைவாதமும் இல்லை என்கிற வகையில் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சமத்துவத்தின் அடிப்படையில், ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிற, நமக்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதியார் அவர்களுடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் சமத்துவத்துடன் சகோதரத்துவத்துடன் போராடுவோம், வெல்வோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் என்னை தமிழ்நாடு முழுக்க பேசுவதற்கு அடையாளம் காட்டிய இயக்கத்தினுடைய இளந்தலைவர் அவர்களுக்கும், இளந்தலைவர் அவர்களிடத்திலே என்னை ஒப்படைத்த மதிப்பிற்குரிய மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட செயலாளர் என்று இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்று சொல்வதை விட ஒரு அப்பா இடத்தில் இருந்து என்னை அரவணைத்து எனக்கு திருமணத்தை நடத்தி வைத்து தொடர்ந்து எல்லா இன்ப துன்பங்களிலும் அப்பா மறைவின் போது உடன் நின்று எனக்கு குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தைக்கு பெயரிட்டு மாவட்டத்தினுடைய எல்லா ஒன்றியங்களிலும் அடியேனை மேடையேற்றி ஒரு போட்டி வருகிற பொழுது தோளிலே தட்டி கொடுத்து சென்றுவா வென்றுவா என்று என்னை பாராட்டி இன்றைக்கு இயக்கத்தினுடைய இளந்தலைவர் அவர்களால் இளைஞர் அணியால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு சாதாரண தொண்டன் சொக்கலிங்கத்தின் பிள்ளையை மட்டுமல்ல, என்னை போன்ற மாவட்டத்தினுடைய அத்தனை தொண்டர்களினுடைய பிள்ளைகளுக்கும் தொண்டர்களுக்கும் காவல் அரணாக திகழ்கிற மாவட்ட கழகத்தினுடைய மகத்தான செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் கே செல்லபாண்டியன் அவர்களுக்கு இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் நான் முன்னதாகவே பேசுகிற போது சொன்னேன், என்னுடைய அப்பா சுயநினைவை இழந்து நின்ற பொழுதும் அவருடைய சிந்தையில் நிறைந்திருந்தவர் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் மாமா RRS மாரிமுத்து அவர்கள். அதை அவரும் மறக்க மாட்டார். அந்த வகையில் என்றைக்கும் இந்த இயக்கத்திற்கும் மாவட்ட செயலாளருக்கும் நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு வந்திருந்த அத்துணை பேருக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.